ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரேணுஸ் டே புக். இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா என்னோடய ஈவினிங் டு மார்னிங் ருட்டீன் தான் விலாகாக பார்க்க போகிறீங்க. என்னோடய ருட்டீனை பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். என் பையனை வச்சுட்டு கொஞ்சம் கேமரா ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 5:30 போல் தொண்டை கொஞ்சம் கரக்கரன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜீரா வாட்டரை வச்சு குடிச்சிட்டு இருந்தேன். என் பையன் பக்கத்துலேயே விளையாண்டுட்டு இருந்தான். அவனும் கொஞ்சம் கேட்டான், அவனுக்கும் கொஞ்சம் குடிக்க விட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண துணி எல்லாமே அப்படியே மடிக்காமல் இருந்துச்சு. மோஸ்ட்லி எங்களோட துணியெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும், அப்பப்போ மடித்து வச்சுருவோம். என்னோடய பையனோட துணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதை மட்டும் நல்லா மடித்து வச்சா தான் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா கலைஞ்சிரும். அவனோட துணி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கனால இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கவர் பண்ணி மூடி வச்சுருவேன். ஒரு நாளைக்கு 3 or 4 ட்ரெஸ் மாற்றிடுவான். அடிக்கடி எடுக்கும்போது கலைஞ்சிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. துணி எல்லாமே மடித்து கபோர்டுக்குள்ளே வச்சதுக்கப்புறமா தம்பி அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு நான் சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பி மார்னிங்லேருந்து வீட்டுக்குள்ளே இருக்கனால ஈவினிங் வந்தால் போதும் நல்லா விளையாடுவான். வெளியே போய் எப்போ வருவான்னு தெரியாது, வந்தால் கண்டிப்பாக பசியோடு தான் வருவான். ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்தது பால் ஆற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு பால் காய வச்சுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக பால் காய வைக்கிறீங்க அப்படின்னா பால் பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு காய வைங்க. அப்போ தான் பால் நல்லா கெட்டு போகாது. இந்த பால் காயறதுக்குள்ளே நம்ம நைட் டின்னருக்கு தேவையான தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிடலான்ட்டு கட் பண்ணி வைக்க போயிட்டேன். இன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக தோசையும் கூட சட்னி இல்லாமல் முட்டை கொத்து மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் 3 தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் கூடவே சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிறது கூடவே மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அது இல்லாமல் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நான் சக்தி சிக்கன் மசாலா தூள் தான் யூஸ் பண்ணுறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பழத்தை கட் பண்ணி போடாமல் அரைச்சி ஊற்றி வைக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு 3 முட்டையை சேர்த்துக்கலாம். நான் முட்டையை வேக வைக்கல, உடச்சி தான் ஊற்ற போகிறேன். உடச்சி ஊற்றி வைக்கும்போது அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா கரண்டி போட்டு கிளறி விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ அதை மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கிளறி விடுங்க. சைட்லேயே பார்த்திங்கன்னா மாவு கரைச்சி வச்சாச்சு. அதுக்குள்ளே முட்டை ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ கரண்டி போட்டு கிளறி விட்டிங்க அப்படின்னா முட்டை நல்லா பிரிஞ்சு வராமல் ஒரு பக்கமாக சேர்ந்து வரும். இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நெக்ஸ்ட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான முட்டை கொத்து ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்கு கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆகும் அப்படின்ட்டாரு. இன்றைக்கி அவருக்கு சேலரிடு. ஸோ நாளைக்கு பக்ரீத்துங்கனால பேங்க் லீவு. இன்றைக்கே சேலரி போட்டால் தான் முடியும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி லேட்டாக தான் வருவேன்ட்டாரு. ஸோ நான் தோசை ஊற்றி ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். இந்த முட்டை கொத்து கூட தோசை ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானே ஒரு 3-4 தோசை சாப்பிட்ருப்பேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அன்றைக்கி நைட்டு நான் வேறு எதுவும் பண்ணலைங்க. சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு தூங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் மார்னிங் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா டைம் 6 ஆயிருந்துச்சு. நைட்டு தம்பி நிம்மதியாக தூங்கிட்டேன், எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ நானும் நல்லா தூங்கிட்டேன். ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா நைட்டு சரியாக தூங்க மாட்டான். அன்றைக்கி தான் எந்திரிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தம்பி 7 to 8 மணி வரைக்கும் நல்லா தூங்குவான். அதுக்குள்ளே சமைச்சாதான் உண்டு, இல்லைன்னா அம்மா வேணும்னு சொல்லி ரொம்ப அழுவான். என்னை சுத்தமாக சமைக்கவே விட மாட்டான். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு சிம்பிளான மெனு தான். கத்திரிக்காய் சாம்பார் கூடவே ரசம் வச்சுருக்க போகிறேன். மார்னிங் எப்போவாது நான் நிறைய செய்யலான்னு பிளான் போட்டேன்னா என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது. என் பையன் எப்போ எந்திரிப்பான்னு தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் சமைச்சாதான் உண்டு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்போது சிம்பிளாக இருக்க மாதிரி தான் பிளான் பண்ணிக்குவேன். இது நாள் வரை பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் விற்கிற துவரம்பருப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக ஊர்லாம் மண்ணை கட்டி காட்டு பருப்பு வைக்கிறாங்க பார்த்திங்களா, அது யூஸ் பண்ணேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பருப்பு நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு 2-3 விசில் எக்ஸ்ட்ரா விட்டிங்க அப்படின்னா தான் பருப்பு நல்லா குழைய வருது. என் பையன் பருப்புலேருந்து சரி எல்லா ஐட்டமும் நல்லா சாப்பிடுவான். ஸோ அதனால் அவனுக்காக மட்டும் இந்த பருப்பு நான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த பருப்பு சாப்பிட்றதுக்கும் இந்த பருப்பு சாப்பிட்றதுக்கும் அவங்ககிட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இப்போதைக்கு நாங்கள் இதையே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா காய் நல்லா சேர்த்து காய் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். பாருங்கள் பருப்பு நல்லா எவ்வளோ குழஞ்சி வந்திருக்கு அப்படின்னு. நான் கிட்டத்தட்ட 6 விசில் விட்டேன். பருப்பு விசில் வைக்கும்போதே லைட்டாக அசைஞ்சான். இப்போ நல்லா எழுந்துட்டான். இப்போ அவனுக்கு ஃபஸ்ட்டு பால் ஆற்றி கொடுத்துடலான்னு பால் ஆற்றிட்டுருக்கேன்.
இப்போ அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்து தான் ரசம் வைக்கணும். இதுக்கப்புறம் என்னால் அவனை வச்சுட்டு கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியாது. இதுக்கப்புறம் எனக்கு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா வேலையாக இருக்கும். அவன் நல்லா விளையாண்டுட்டு இருக்கனால கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு க்ளீன் பண்ண வந்துட்டேன். இதோட இந்த vlog முடிஞ்சது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.